இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு பிரபலமான பிரிட்டிஷ் கார் தொழிற்சாலை நிறுவனமான ஆஸ்டன் மார்டன் கம்பெனியை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியை 1913ஆம் வருடம் லயனல் மார்டன் மற்றும் ராபர்ட் பேம்ஃபோர்ட் அப்படிங்கிற இந்த 2 பேருமே அவங்க கராஜ்ல வச்சு இசோட்டா ஃப்ராஸ்சினி அப்படின்ட்டு ஒரு கார் மாடலை வாங்கி அதனுடைய என்ஜினை கழட்டி ஒரு 4 சிலிண்டர் என்ஜினை அதில் ஃபிட் பண்ணுறாங்க. அதை ஃபிட் பண்ணி அந்த காருக்கு மாடல் நேமை கோல் ஷட்டில் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு மொத ஒரு காரை அவங்க வடிவமைக்கிறாங்க. இதுதான் இந்த கம்பெனியினுடைய ஃபர்ஸ்ட் கார் மாடல்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஒரு துரதிருஷ்டமா 2 பேரையுமே பிரிட்டிஷ் ஆர்மி ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 1914ஆம் வருடம் வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகிற டைம்ல போரில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1919ஆம் வருடம் மீண்டும் அவங்க இந்த கார் தொழிற்சாலையை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி ஆஸ்டன் மார்டன் கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த பேரை மாற்றி அமைச்சு அவங்க ரேஸ்